4th இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த யோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விழா குழுவினருக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இது சாதாரணமா இந்த விழா நடக்கல, ஒரு வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நடத்துறாங்க. ஏன்னா நம்மளாம் நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொந்த வேலையை விட்டுட்டு நம்ம தெருவுக்காக செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாருமே நம்ம கிளாப் பண்ணலாம். அது வெரி குட். இப்ப யோகா ஆசனா நம்ம மாணவர்கள் பண்ண போறாங்க. அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி யோகா அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து, மகாபாரத காலத்துல இருந்து யோகா என்ற வழக்கம் வந்துட்டு இருக்குது. யோகா எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கான செலவு பண்றோம். ரத்த அழுத்தம், பிபி, சுகர், அந்த மாதிரி மூட்டு வலி, கை கால் வலி, நிறைய ஹாஸ்பிட்டலாக செலவு பண்றோம். நமஸ்காரம். 1 2 3. Yeah. Okay. We'll start Surya Namaskaram. Pranayamasana, Ashta Uttasana, Pada Astasana, Kubhibadasana, Parvatasana, Astanga Namaskar, Bhujangasana, Parvatasana, Kubhibadasana, Pada Astasana, Ashta Uttasana, Pranayamasana. Relaxing Tadasana. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, இதுதான் சூரிய நமஸ்காரம். ஒரு ரவுண்டு சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம டெய்லியும் காலையில 6 ரவுண்ட்ல இருந்து 12 ரவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். மினிமம் பண்ணாலும் போதும். உங்க உடம்பு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். முட்டி வலி, கால் கை கால் வலி, தலைவலி எதுவுமே வராது. நம்ம உடம்பு ரொம்ப ஃபிட்டா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த ஆசனங்கள் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்ப மாணவர்கள் பண்ண போற ஆசனா ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஆசனா தான். அந்த ஆசனால மேக்சிமம் எல்லாருமே பண்ண முடியும், நம்மளால எல்லாருமே பண்ண முடியும். ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தாடாசனம். 1 2 3 4 லிஃப்ட். ஓகே, இப்ப பாத்தீங்களா, இதான் தாடாசனா. இந்த தாடாசனா பாத்தீங்களா, இந்த உடம்பு உள்ளங்கால்ல இருந்து உச்சி முதல் வர உடம்பு வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முட்டி, கணுக்கால், பாதம், உள்ளங்கால் எல்லாமே விரிவடும். ரிலாக்ஸ் கைஸ், ரிலாக்ஸ். ஓகே, அது மட்டும் சிறுவர்கள் இந்த ஆசனாவை பண்ணாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ரொம்ப ஓகே, இதுதான் உட்கட் ஆசனா. இந்த உட்கட் ஆசனா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முட்டி வலி வருது. ஓகே, தரையில உட்கார முடியல, முட்டி வலியா பண்றாங்க. இந்த ஆசனா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டி வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, இந்த இடத்துல வந்து வலுவரும். ஸோ கால்களோட தசைகள் வந்து வலுப்பெறும். அதுதான் உட்கட் ஆசனா சிறப்பு. ரிலாக்ஸ் கைஸ். 1 2. ஓகே, இப்ப வீராசனா. ஓகே, 1 வீராசனா. 1 2 3 4. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா வீராசனா, வீரபத்ராசனா, ஹீரோ ஆசனா சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஆசனாக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவரோட முதுகு வந்து எந்த அளவுக்கு வளையுது பாருங்க. இந்த முதுகு, கால்கள், துடைப்பகுதி, ஓகே, அந்த உடம்பே ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன பண்ணுன்னா உடம்புக்கு பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இது சிறப்பா இந்த ஆசனம் வந்து ஆண்களுக்கான ஆசனம். இந்த ஆண்கள் வந்து தினமும் பண்ணாங்கன்னா ஆண்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆண்மை குறைபாடுகள் அந்த மாதிரி வந்து சிறப்படையும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆசனாவோட சிறப்பு. ரிலாக்ஸ் கைஸ். 1 2. ஓகே, நவ் நட்ராஜாசனா. நட்ராஜாசனா ஜெயஸ்ரீ லிக்கிட்டாங்க. இப்ப நட்ராஜாசனா பண்ண போறாங்க. 1 2. இதுதான் நட்ராஜாசனா. இந்த ஆசனா பண்ணும்போது பண்ணா ஸ்டெபிலிட்டி, பாடியோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதுதான் இந்த ஆசனாவோட சிறப்பு. ஓகே, ரிலாக்ஸ் கைஸ். 1 2. ஓகே, நவ் யூ கேன் ஆல்சோ சிட். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு டு பசுமட்டாசனா. ஓகே, இந்த ஆசனா பண்றதுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஆசனா பசுமட்டாசனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் இப்ப பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலம் 2 3. ஓகே, இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடியே வந்து ரெண்டா வந்து இவங்க வளைச்சுட்டாங்க.
ஓகே, இப்ப இந்த வயிறு பகுதியில அப்டாமினல் வந்து இருக்க எண்டோகிரைன் சிஸ்டம் எல்லா சிஸ்டமே வந்து ஆக்டிவேட் ஆகும் போது அவங்களுக்கு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் மற்ற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இடுப்பு பகுதியெல்லாம் உறுதியடையும். ரிலாக்ஸ் கைஸ். 1 2. Now we'll do Vakrasana. Vakrasana. 1 2 3 4. ஓகே, இதுதான் வக்ராசனா. சிட்டிங் போஸ்டர்லயே வந்து ஸ்பைனை வந்து ட்விஸ்ட் பண்றது. இந்த ஆசனா டயபெட்டிஸ் பேஷண்ட், சக்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த ஆசனாவை தினமும் ஒரு 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடம் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த அப்டாமினல்ல நமக்கு எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சுரப்பி வந்து நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சர்க்கரை அளவு கரெக்டான அளவுக்கு நம்ம உடம்புக்கு செலுத்தும். ஸோ நாளடையில நமக்கு சர்க்கரை வியாதி குறையும். இதுதான் இந்த ஆசனோட ஸ்பெஷாலிட்டி. ரிலாக்ஸ் கைஸ். 1 2. ஓகே, இப்ப அகர்ண தனுராசனா. 1 2. அகர்ண தனுராசனா. இந்த ஆசனா பாத்தீங்கன்னா உடம்ப வந்து வில்லா வளைக்கிற ஆசனா. எப்படி நம்ம வந்து அம்பு வந்து போட்டு நம்ம வளைப்போமோ அந்த மாதிரி ஒரு ஆசனா. இந்த ஆசனா பண்ணும்போது பாடியோட பிளெக்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கால்களுக்கு உறுதித்தன்மை அடையும். ரிலாக்ஸ் கைஸ். 1 2. Now we are going to do Komodasana, cow pose. Okay, 1 2 3 4. ஓகே, இதுதான் கோமகாசனா. இந்த ஆசனால பாத்தீங்கன்னா இப்ப இயற்கையாவே சில பேருக்கு கூடு வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஹஞ்ச் பேக் இருக்கும், அப்புறம் ஆஸ்தமா ப்ராப்ளம் இருக்கும், மூச்சு குழாயில இஷ்யூ இருக்கும், அவங்களால சரியா வந்து சுவாசிக்கவே முடியாது. ஓகே, பிறப்புலயே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஆசனாவை டெய்லியும் பண்ணாங்கன்னா அந்த செஸ்ட் ஓப்பன் ஆகும், லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூச்சு தன்மை வாங்குறது சீக்கிரமா சரியாகும். ஒரு 3 மாசத்துல 4 மாசம் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ரிலாக்ஸ் கைஸ். 1 2. ஓகே, நவ் we are going to do camel pose, உஷ்ட்ராசனா. இந்த உஷ்ட்ராசனா பாத்தீங்கன்னா இதுவும் பெண்களுக்கான சிறப்பான ஒரு ஆசனம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டுல ஃபாஸ்ட் ஃபுட் அப்புறம் ஒர்க் கல்ச்சர் நைட் ஷிஃப்ட் பண்றதுனால நிறைய பேருக்கு பெண்களுக்கு ப்ராப்ளம் வருது, பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு இஷ்யூ வருது. ஸோ ஒரு பர்சனுக்கு தைராய்டு வந்தது அப்படின்னாலே எல்லா நோய்களும் திருப்பி திருப்பி வரும். ஏன்னா தைராய்டு கிளாண்ட் சரியா சுரக்கல அப்படின்னா ஆண்கள் பெண்களாக மாறுறதுக்கும் பெண்கள் ஆண்களாக மாறுறதுக்கும், சில பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மீசை முளைக்கிறது, முடி வளர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இந்த தைராய்டு ஆசனா, இந்த உத்ராசனாவை கேமல் போஸ பெண்கள் தினமும் 5 நிமிடத்துல 10 நிமிடம் தினமும் 3 4 5 பாருங்க. இதுதான் வந்து உத்ராசனம். இந்த ஆசனா பாத்தீங்கன்னா இங்கதான் நமக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்கும். நம்ம கழுத்து பகுதியில தான் தைராய்டு கிளாண்ட் இருக்கு, பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும் அந்த தைராய்டு கிளாண்ட். இந்த ஆசனா பண்ணிட்டு நம்ம அவங்க சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும் போது நமக்கு ஹார்மோன் இஷ்யூ ஏதாவது ஃபிஷ் போஸ், மத்தியாசனா. ஓகே, ரிலாக்ஸ் கைஸ். கம் டு தண்டாசனா. கம் டு பத்மாசனா. Yeah. Bend back. Lift. Catch up your toes. இதுதான் மத்தியாசனம். ஓகே, இந்த மத்தியாசனா பாத்தீங்கன்னா திருப்பியும் நம்ம இடுப்பு தன்மை உறுதியாகும், கால்கள் ஹிப் ஜாயிண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி பெண்களுக்கு பேரு காலத்துல சிறப்பான ஒரு ஆசனம் இருக்கும். மாதவிடாய் காலத்துல இடுப்பு வலியில இருந்து விடுபடுவாங்க. அந்த மாதிரி இதுவும் தொண்டை பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ண ஆசனம். ரிலாக்ஸ் கைஸ். 1 2. ரிலாக்ஸ். Now we are going to do Simhasana. Okay, do it guys. 1 2 3 4. Yeah, இந்த ஆசனா சிம்ஹாசனா. ஓகே, இந்த ஆசனா பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிறகு கீச் கீச்சன் குரல் இருக்கும். சில ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மாதிரி பெண்கள் குரல் இருக்கும், பெண்களுக்கு ஆண்கள் குரல் இருக்கும். இந்த ஆசனாவை தினமும் பண்ணிட்டு நாக்க வெளியே விட்டு கர்ஜிப்பாங்க. அப்படி கர்ஜிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்க கிளான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு 3 மாதம் 4 மாதம் மேக்சிமம் 1 இயர்ல அவங்க குரல் பலம் மேம்படும். இதுதான் இந்த ஆசனாவோட சிறப்பு. ரிலாக்ஸ். 1 2. Now we are going to do Bhujangasana. 1 2 3 4. Lift. இதுதான் புஜங்காசனா. ஸ்னேக் போஸ் சொல்லுவாங்க, பாம்பு போன்று உடலை வளைத்தல். இந்த ஆசனா பண்ணும்போது என்ன ஆகுனா செஸ்ட் ரீஜன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்,
மார்பு விரிவடையும், லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேக் பெயின், இப்போ நிறைய பேருக்கு பேக் போஸ்டர்னால மோர் தென் 10 hours 12 hours வந்து சிஸ்டம் முன்னாடி வேலை செய்யுது. அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் பேக் பெயின் இருக்கு. இந்த ஆசனா பண்ணும்போது பேக் பெயின் வந்து கிராஜுவலா அப்படியே டிக்ரீஸ் ஆயிடும். ஒரு 3 to 4 monthsல பேக் பெயின் லோயர் பேக் பெயின் கண்டிப்பா போகும். இது பாத்தீங்கன்னா முதுகு வளையுது பாருங்க, செஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. ரிலாக்ஸ். 1 2. Now we are going to do Raja Kapotasana. 1 2 3. இதுதான் ராஜா கபோடாசனா. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இப்போ 18-19 வயசு பெண்கள் இந்த ஆசனா தினமும் அவங்க டெய்லியும் வீட்டுல ஒரு 5 to 10 minutes படிக்கிறாங்க. கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பேரு காலத்துல சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான ஒரு ஆசனா இந்த ஆசனா, ராஜ கபோட ஆசனா. ரிலாக்ஸ் கைஸ். 1 2. Now we are going to do தனுராசனா. இந்த தனுராசனா பாத்தீங்கன்னா இப்ப உடம்பு நல்லா வளைக்க போறாங்க. அந்த ஆசனா பாத்தீங்கன்னா தொப்பை அதிகமா இருக்கிறவங்க, ஓகே, அப்புறம் பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முதுகு வளையறதுனால முதுகு தண்டு மேன்மை அடையும். ஓகே, அதுதான் இந்த ஆசனோட சிறப்பு. 1 2 3. இதுதான் தனுராசனா. இங்க பண்றது தனுராசனா. இங்க பாருங்க உடம்பு எப்படி வளையுது பாருங்க. இதுதான் தனுராசனா. லங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ரிலாக்ஸ் கைஸ். 1 2. Now we are going to do சக்கராசனா. வீல் போஸ். ஒரு வீல் போன்று உடலை வளைப்பதுதான் சக்கராசனா. இதுவும் வயிறு பகுதியை குறைப்பதற்கான ஒரு ஆசனா. முதுகு தண்டு மேம்படும், முதுகு வலுப்படும், முதுகு தண்டு வலுப்படும். சக்கராசனா. 1 2 3 4. லிஃப்ட். இதுதான் சக்கராசனம். ஓகே, இந்த சக்கராசனா பாத்தீங்கன்னா யாரு வயிறு குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த சக்கராசனா தினமும் செய்யும் போது அவங்களுக்கு வயிறு குறையும், லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். 1 leg ரைஸ். ரிலாக்ஸ். 1 hand up. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். Now we are going to do Sarvangasana. Okay, Sarvangasana. 1 2 3. ஓகே, இந்த சர்வாங்காசனா பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இதயத்துக்கு உதவி செய்யற ஆசனம். நம்ம இதயம் மேல இருக்கு. ஓகே, இதயம் என்ன பண்ணுதா தினமும் பிளட்டை பம்ப் பண்ணும். ஓகே, கீழே இருக்க ரத்தத்தை மேல கொண்டு வர்றதுக்கு தினமும் சிரமப்படுது. இந்த ஆசனா பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ரத்தம் காலில் இருக்க ரத்தம் இதயத்துக்கு நம்ம செலுத்துறோம். அப்படி செலுத்தும் போது இதய நோய் கண்டிப்பா வராது, ஹார்ட் அட்டாக் வராது, இதயம் சிறப்பா செயல்படும். அதனால நமக்கு புத்துணர்ச்சி அடையும். ரிலாக்ஸ் கைஸ். 1 2. Now we are going to do லிங்காசனா. ஓகே, 1 2 3. இதுதான் லிங்காசனா. லிங்கம் போன்ற தோற்றம் உடைய ஆசனா லிங்காசனா. இந்த ஆசனா பாத்தீங்கன்னா காது மந்தமா கேட்கிறவங்களுக்கு காதுக்குன்னு ஒரு ஆசனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, யோகாசனால இருக்கு. இதுதான் இந்த ஆசனா பண்ணும்போது காது தன்மை மந்தமா இருக்கிறவங்களுக்கு காது சிறப்பா கேட்கும். அகைன் இடுப்பு பகுதி மேம்படும். தொப்பை இருந்ததுன்னா அது கம்மியாகும். இதுதான் லிங்காசனாவோட சிறப்பு. ரிலாக்ஸ் கைஸ். 1 2 3. Now we are going to do Shashangasana, rabbit pose. 1 2 3. இதுதான் ராபிட் போஸ். ஓகே, இந்த ஆசனா தினமும் செய்யும் போது என்ன ஆகும்னா நம்ம ரத்தம் தலைக்கு போகும். ஒன் ஆஃப் த ரிலாக்ஸேஷன் ஆசனா. தொப்பை இருந்தால் அது கம்மியாகும். இதுவும் சக்கரை வியாதிக்கான ஒரு சிறந்த ஒரு ஆசனா. முகம் பொலிவடையும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க படுத்திருக்க பொசிஷன் ரத்தம் முகத்துக்கு போகும். அப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை நாளடைவில் சரியாகும். முடி நல்லா வளரும். அதுக்கான ஒரு சிறந்த ஆசனா இந்த ஆசனா. ரிலாக்ஸ். 1 2. You can stand up now. Stand in Tadasana. Namaskaram.
Yeah, thank you all.